அங்க வந்து ஒரு எனர்ஜி சென்டர்னா கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும். அந்த எனர்ஜி நீ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு வாடா. எனர்ஜின்னு சொன்னா அவனுக்கு புரியும், கடவுள்னு சொன்னா புரியாது. So please understand, the parents வந்து இங்க வந்து the children who are talking, children 25 30 இப்போ உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். So அப்பா அம்மாவை எதிர்த்து பேசல, they are asking questions. இப்போ நம்ம ஜெனரேஷன்ல அப்பா அம்மாவை கேள்வி பழைய போடா போனோம் வானா வரும். அவங்க வந்து கேள்வி கேட்டுட்டு நீங்க இன்டெலிஜென்ட்டா பதில் கொடுத்து அவங்க மூளையை நீங்க டச் பண்ண அப்புறம் நீங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க, உங்களை விட நல்லா பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம வந்து all Indians are Vaishyas. But so health சொல்லிட்டேன், வெல் சொல்லிட்டேன், லவ் சொல்லிட்டேன், பிளிஸ்ங்க. பிளிஸ் மீன்ஸ் abundant peace. என்னடா தொழில் நிர்வாகத்துல இல்ல தொழில் ஆர்கனைசேஷன் வந்து சொல்றானே நிம்மதி இல்லைன்னா எவ்வளவு பணம் என்ன பிரயோஜனம்? டேக் இட் ஃப்ரம் மீ. நிம்மதி இல்லாம பணம் சம்பாரிச்சு பிரயோஜனமே கிடையாது. There is no point. You cannot enjoy. நைட்ல அவன் வந்து கதை தட்டுவான், ஏன் வந்து எங்களை செக் பண்ணுவான். நீங்க சம்பாதிக்கிற பணம், whether it is in lakhs or crores or 10,000 crores, if you do not have peace, there is no point. ஆரம்பத்திலே எடுத்துக்கோ, நான் சம்பாதிக்கிற பணம் நியாயமா சம்பாதிக்க போறேன், நான் சம்பாதிக்கிற பணம் யாரும் ஏமாத்த மாட்டேன், நான் சம்பாதிக்கிற பணம் it will be uprighteous, you can enjoy the money. பீஸ் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு பிசினஸ் டிசிஷன் இருக்குங்க, இது பண்ண நான் பீஸ்ஃபுல்லா இருப்பேன், இது பண்ண நான் பீஸ்ஃபுல்லா இருக்க மாட்டேன். சிம்பிள், தப்பே பண்ண மாட்டேன். எனக்கு பீஸ் போயிடுமே, அது நியாயமா சம்பாரிச்சு போயிடலாமே. நான் தப்பு பண்ணிட்டு ஹாப்பினஸ் இல்லாம இருக்கிறது உலகமே கிடையாது. திரும்பின்னு சொல்றேன், டேக் இட் all the gentlemen, ladies who are sitting at the back, from day one, don't do anything which will spoil your peace. Don't do anything wrong, it's not worth it. Don't do any mistakes, it's not worth it. And last, most powerful is spirituality. முதலே சொல்லிட்டேன், தம்பி கூட டச் பண்ணாரு. மெடிடேஷனை விட பவர்ஃபுல் ஆனது நான் பார்த்தது கிடையாதுங்க. நான் 54 years old. பெருமாள் ஆசீர்வாதம், எங்கள் குருவோட பிளஸிங்ஸ் உலகம் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், பெஸ்ட் காலேஜஸ் போயிருக்கேன். யாராவது ஒரு குருவை பிடிச்சிக்கோங்க, எனி நேம், வாட் எவர் யூ வாண்ட். இன்னைக்கு மாத்திரம் என்னோட குரு, நான் இன்னைக்கு நிற்கிறேன், பேசுறேன், நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே அவரால் வந்ததுதான். உங்களுக்கு யாரு பிடிக்குமோ ஒருத்தரை பிடிச்சிக்கோங்க. Meditation is so powerful. It's like speaking to God. இந்த பிரேயர் சொல்ற மாதிரி, பிரேயர் வந்து நீங்க சொல்லும்போது அவர் கேட்பாரு, மெடிடேஷன் அவர் சொல்றது நீங்க கேட்கலாம். 10 minutes ஐ திங்க் தம்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரொம்ப சயின்டிஃபிக்காக வேணாம், ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, அதுவே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். மெடிடேஷனை விட there is nothing more powerful in this world. Take it from me. So health, wealth, love, bliss and spirituality, these are the 5 things. நான் வந்து இந்த கைசன் முதலே சொன்னேன் இல்லையா, நான் ஹெல்த்ல டெய்லி இம்ப்ரூவ் பண்றேன்னா நான் பார்த்துட்டே இருக்கேங்க. நேற்று வந்து 10 புஷ்அப் பண்ணா நீ 15 புஷ்அப் பண்ணாம நான் எழுதுக்க மாட்டேன். நேற்று வந்து 1 கிலோமீட்டர் இருந்தா 1.25 கிலோமீட்டர் நடத்தா போக மாட்டேன். ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நேற்று வந்து 5000 ஸ்டெப் பண்ணா நீங்க 6000 ஸ்டெப் பண்ணுங்க. நாமளே பார்த்துக்கலாம். கைசன் ஹெல்த், கீப் ஆன் இம்ப்ரூவிங் ஹெல்த். வெல்த் வந்து சொல்லவே வேண்டாம், அங்க இருக்கிறனால வியாபாரி. Keep on growing, keep on creating abundance. நேற்று 100 ரூபாய், இன்னைக்கு 101 ரூபாய், நாளைக்கு 102 ரூபாய் 10 காசு, நாளைக்கு 103 ரூபாய் 30 காசு. That is only compounding, not 1 rupee every day. Plus. நான் வைஷாஸ் நீங்க வட்டி பத்தி சொல்லிக் கொடுக்க வேணாம். But I hope you understand. Compound interest is very powerful. புஷ் பண்ணுங்க, லவ் விட்டுறாதீங்க. சம்பாதிச்சு you be the best husband, no, you be the best wife. நீங்க லேடியா இருக்க என்ன விட பெட்டர் பொண்டாட்டி இங்க உலகத்துல கிடையாது, என்னை விட பெட்டர் அம்மா கிடையாது, என்னை விட பெட்டர் அக்கா தங்கச்சி கிடையாது, என்னை விட பெட்டர் பொண்ணு எங்க அம்மா அப்பா பார்க்க முடியாது. எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் சூப்பர் ஸ்டார். எங்க குரு அடிக்கடி சொல்லுவாரு, ஆல் ரவுண்டர். நான் படிச்சது தமிழ் எல்லாமே. 20 வருடமா இந்த துறையிலேயே இருக்கேன், பேச்சு துறையிலேயே. நீங்க உட்காந்துக்கலாம், பேர் பண்றது ப்ளீஸ். ஆனா அவர் பாருங்க என்ன சொன்னாரு தெரியுமா, உங்க பக்கத்துல நிக்கிறேன் எல்லாரும் என்ன பார்ப்பாங்கிறாரு. நான் வாங்கின கலாயிலே மோசமான கலாய் தான். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஐகான், அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சகோதர உணர்வும் ஒரு ஆன்மீக ஒளியும் இருந்தால் இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பது என்னுடைய. அழகான என்னண்ணா சொற்கள், எப்படி நான் இப்படி பேசுறீங்க நீங்க, ரொம்ப இல்லைண்ணா. நீங்க என்னன்னா இங்க பாருங்கண்ணா, லஞ்ச் டைம்னா எல்லாம் வயிறு வெளில போட்டு உள்ள வந்து உட்காந்துருக்காங்கண்ணா.
லஞ்ச் டைம் ஒன்று தனியாக விடவே இல்லை நம்ம. அவங்களாம் பைசா, ஏன்னா ஒரு நாள் தான் நம்ம மாநாடு, இன்டலெக்சுவல் மாநாடு ஆர்இவைசியில். ஒரு நாள் எவ்வளோ தரணுமோ அவ்வளோ தரணும்னு நினைச்சிட்டாப்ல சேர்மேனு, நம்ம தலைவர்கள் எல்லாருமே. அதனால தான் கேள்வி எல்லாருக்கும் கேட்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா ஒரு 3 கேள்வி நீங்க கேட்கிற கேள்வி இங்க இருக்கிற எல்லாருக்கும் பயனுடையதா இருந்ததுன்னா மகிழ்ச்சி. அதுல இருந்து கேளுங்க. நீங்க எப்படி இந்த முதல் கேள்வி வந்துட்டாரா? ఆహా నమస్కారం అన్న. ఐ వెరీ ప్రౌడ్ ఆఫ్ యూ. మీ యాక్చువల్గా నేను జిఆర్టీ ప్రోడక్ట్ అనేది కొల్ల పెరుముగా గీతాలో చెప్పుకున్నాము. నేను జిఆర్టీ ప్రోడక్ట్ మీరు ఊరువాకండి జిఆర్టీ ప్రోడక్ట్ కొల్ల థ్యాంక్స్నా. అదే మీ యూత్ టీమ్ ప్రెసిడెంట్ అయింది, మీరు చెప్పిదా అయింది అంతా మీ ఆశీర్వాదాలు నడిచింది. ఈ పక్కువం ఈ పెరుందన్బ ఇది ఎట్లా నా రమ్మపట్టున్నది జాస్తిగా మొదట్లే చెప్పేస్తున్నాను. ఐఎమ్ ఓన్లీ స్టాండింగ్ ఆన్ ప్లాట్ఫామ్ దట్ అదర్స్ హావ్ బిల్ట్. எங்க அப்பா ஃபவுண்டேஷன் அழகா போட்டு அதுக்கு மேல நாங்கள் பில்டிங் கட்டணும். பில்டிங் கட்டது பெருமை தாங்க. நான் ஒன்றும் என்ன தன்னடக்கம்னு நினைச்சுக்காதீங்க. நானும் எக்கச்சக்கமா வேலை பண்ணியிருக்கேன். 14 hours 15 days ஒர்க். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் த ஃபவுண்டேஷன் இஸ் ஸ்ட்ராங். பில்டிங்கை நீங்க பாக்குறீங்க, பாராட்டுறீங்க, ஃபவுண்டேஷன் பார்க்க மாட்டேங்க. அந்த ஃபவுண்டேஷன் யாரு? எங்க அப்பா, காட்ஸ் கிரேஸ், எங்க குரு, அவர் நினைக்கிறாரு. அதுதான் అది ఆయన అనుకుంటున్నాడు. అది పెద్ద విషయం కదా. అది ఆయన భవ్యం. இதெல்லாம் காரணம். நான் வந்து பேர் வாங்கிக்கிறேன், கேப்டன் ஷீல்டு வாங்கிட்டு போறேன். எனக்கு பின்னாடி 10 பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் மறக்கவே இல்லை. நமஸ்காரம் అండి. ఆంటీపెట్టి ప్రియదర్శిని రామ్ శివ. ఐ థ్యాంక్ కార్తి అన్న ఫర్ దిస్ సెషన్. అన్న ఇన్ఫర్మేషన్ వెంట కంట్లో నీళ్ళే వచ్చాయి అన్న. మీరు చెప్పిన అసలు అన్నీమే వచ్చి హార్ట్ టచింగ్గా ఉండే అన్న. ఐ హ్యావ్ వన్ క్వశ్చన్. లైక్ జిఆర్టీ అట్లా అంట కస్టమర్స్కు భయంకరమైన ఒక ట్రస్ట్ ఉంది. కెన్ యూ టెల్ మీ వాట్స్ ద మెయిన్ సీక్రెట్? అండ్ లైక్ మీరు ఏం డిజైన్ ఎత్తున వస్తానో అది వచ్చి అదే కంప్యూటర్ డిజైన్ అంతా చెప్పేట్లా ఏది ఎత్తున వస్తానో అది రీచ్ అవుతుంది. చెప్పండి, అందరూ అంగడికి వచ్చేయండి. నందిగా జ్యువెలర్స్ ఉన్నారు తెలుసు. ఐ హావ్ టు రిప్రజెంట్ జిఆర్టీ. సో మీ ద్వారా అందరూ జిఆర్టీకి వచ్చి ఒక బిల్ వేసేయండి. థ్యాంక్ యూ. లైక్ ఇక్కడ అడగవచ్చు మన తెల్ల, బట్ ఎట్లా ఉంటాడో అది ఎట్లా రీచ్ అవుతుంది, ఆ డిజైన్స్ అన్ని ఎట్లా ఉన్నట్టు కూడా తెల్ల వేసి చూస్తే అయితే మీరు వేసేది ఆ జిఆర్టీ అది రీచ్ అయిస్తుంది. అంటే ఇక్కడ వచ్చేయండి, మాట్లాడేది కొంచెం బాగా కస్టమర్ ట్రస్ట్ సీక్రెట్ ప్లీజ్. లేదండి, నేను మళ్ళీ చెప్తానండి. గాడ్స్ గ్రేస్, వీఆర్ ఆల్ బిజినెస్ పీపుల్ హియర్, ఆంటర్ప్రినర్స్. மகாத்மா காந்தி சொன்னாரு, ஒரு தவடையில அடிச்சாங்கன்னா இன்னொரு தவடையை காமி கஸ்டமருக்கு. ஜிஆர்டில என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஒரு தவடையில அடிச்சாங்கன்னா அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு அம்மா உங்க கை வலிக்குதான்னு கேட்கணும். இப்போ தேங்க் யூ ஃபார் த கிளாப்பிங், பட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அ கல்ச்சர். இப்போ எங்க கடைக்கோ எங்க ஹோட்டல்ஸ்லயோ பெருமாளாசம் நிறைய நிர்வாகங்கள் நிறைய பிசினஸஸ் இருக்கு. இப்போ நாங்கள் ஜுவல்லர்ஸ், ஐ திங்க் லாட் ஆஃப் ஜுவல்லர்ஸ் இருக்கீங்க. மன்னிக்க முடியாத குற்றம் என்ன? திருட்டு. நம்ம தொழில் அந்த மாதிரி பாக்கெட்ல போட்டு போனா கூட 5 லட்சம் 10 லட்சம் ஆயிடுச்சு. திருட்டு வந்து மன்னிக்கவே முடியாது. 20 வருஷம் ஆனாலும் 50 வருஷம் ஆனாலும் அன்னைக்கு வேலை சீட்டு வச்சு வீட்டுக்கு பார்க்கணும். அந்த அளவுக்கு சீரியஸா பாக்குறோம் கஸ்டமர் சர்வீஸ். இப்போ வந்து திருடிட்டா வேலை விட்டு அனுப்ப, கஸ்டமர் சர்வீஸ் கம்மியாக வேலை விட்டு அனுப்ப மாட்டோம். பட் வி சீட் ஆன் த சேம் லெவல். ஒன்னையே வேலை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். வேலை விட்டு அனுப்ப மாட்டோம். ஜஸ்ட் டு கெட் த மெசேஜ் டு த ஸ்டாஃப். 3 months ட்ரைனிங் அனுப்புறோம், 6 months ட்ரைனிங் அனுப்புறோம், திரும்பி சொல்லி கொடுக்குறோம். எங்க ட்ரைனிங் வந்து ஒரு காலேஜ் மாதிரி ஓடுதுங்க. We have 24/7 training. We have managers training, supervisor training, cashier training. காஃபி எப்படி வைக்கணும், இந்த பக்கம் வைக்கணுமா அந்த பக்கம் வைக்கணுமா கூட ட்ரைனிங் இருக்கு. பாத்ரூம் எப்படி கழுவணும்னு ட்ரைனிங் இருக்கு. ஏஜிஎம்க்கு ட்ரைனிங் இருக்கு, ஜிஎம் ட்ரைனிங் இருக்கு. இப்போ ஏஐ ட்ரைனிங் பண்றோம், ஒரு காலேஜ் மாதிரி நடத்துறோம். ஏன்னா 3000 4000 கேர்ள்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பா கல்யாணம் ஆகி போறாங்க. மூவிங் டு டிஃபரெண்ட் சிட்டிஸ். ஸோ வருஷத்துக்கு கிட்ட 1500 2000 புது பசங்க சேர்றாங்க. ட்ரைனிங் 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 அதுக்கப்புறம் ட்ரைனிங் 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 அதுக்கப்புறம் ட்ரைனிங் 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 எத்தனை மாதிரி சொல்லி நினைக்கலாம். பட் தெர் இஸ் நோ மேஜிக். அதாவதுங்க, நீங்க வந்து கஸ்டமர் வந்து கொரோனா டயத்துல வந்து எல்லாருக்கும் சேலஞ்சுங்க, இல்லைன்னு சொல்லல. நம்ம திரும்பி எப்பயும் வரவே கூடாது, கடவுள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். பட் கொரோனா டயத்துல வந்து தேர் வேரியஸ் சேலஞ்சஸ். கலெக்டர் வந்து தெருவுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார். இந்த ஊரே ஷட் டவுன் பண்ணாங்க, இந்த டிஸ்ட்ரிக்டை ஷட் டவுன் பண்ணாங்க. அந்த மாதிரி டயத்துல கூட ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, வி பேட் சேலரி ஃபார் எவ்ரிபடி. இப்போ எங்களுக்கு வந்து 12,000 பேர் சம்பளம் விதவுட் வருமானம் எவ்வளவு திங்க் பண்ணி பாருங்களேன். பட் ஒரு நிமிஷம் கூட யோசனை பண்ணல. இவ்வளவு நாள் நல்லா இருக்கிறது அவங்களால தானே.
மத்தவங்க கஷ்டப்படும் போது திரும்பி கொடுக்குறோம். அது இம்பார்ட்டன்ட் இல்லை, எங்ககிட்ட இருக்கு நாங்க கொடுக்குறோம். இது பியூட்டி என்னன்னா, கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் கடையெல்லாம் திறந்தாங்க இல்லையா, இங்கிலீஷ்ல ரிவெஞ்ச் ஷாப்பிங், எக்கச்சக்கமா ஷாப்பிங், எல்லா கடையிலும் அலை. மக்கள் வந்து 6 மாசம் வாங்கலையா செலவு பண்ணுமே, எல்லா கடையிலும் ஸ்டாஃப் இல்லையே, ஜிஆர்டி எல்லாரும் இருந்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் எனக்கு தெரியும், என் பசங்களாம் சொல்லி பொண்ணுங்களாம் சொல்லி, சார் நான் செவரேறி குடிச்சு வந்தேன் சார், போலீஸ்காரன் அந்த பக்கம் பார்க்கும்போது ஓடி வந்தேன் சார். இது அப்போ கூட ஃபுல்லா ஓபன் பண்ணல, சோ மெனி கண்டிஷன்ஸ், போலீஸ்காரங்க கலெக்டர் சொன்னாங்க. பட் எங்க பிள்ளைங்க எல்லாரும் வேலைக்கு பண்ணணும். பிகாஸ் கஸ்டமர் டயத்துல 6 மாசம் நாங்க சப்போர்ட் பண்ணோம். வியாபாரம் பிரமாதமா இருக்கும்போது எங்க கடையில ஃபுல் ஸ்டாஃப். நிறைய கடையில கஸ்டமர் இருந்தாங்க, ஸ்டாஃப் இல்லை. நான் இதுக்கு சொல்ல வரேன் என்னங்க, கஸ்டமர் தான் கடவுள், ஸ்டாஃப் தான் எல்லாம். இது ரெண்டும் இல்லாம நீங்க கிடையாது. 100,000% இப்படியே சொல்றீங்க. உங்களுக்கு அம்மன் மேல நம்பிக்கை இருந்தா, எப்படி நீங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கஸ்டமருக்கு பண்ணணும். உங்களுக்கு அல்லாஹ் தான் கடவுள் தான், அவர் தான் அல்லாஹ். இல்ல இஸ்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நம்ம தான் அல்லாவை தேடி போகணும், அல்லாஹ் நம்மளை தேடி வர மாட்டார். நீங்க தான் கஸ்டமர் தேடி கஸ்டமர் சொல்லிட்டே இருக்கலாம், 1 hour ஃபுல்லா பேசிட்டு இருக்கலாம். அதாவது the only reason for your being there is your customer. இங்கிலீஷ்ல ரொம்ப வேற காரணமே கிடையாது. நீங்க ஏன் இருக்கீங்க, அவங்களுக்காக தான் இருக்கீங்க. அதான் ஒரே லைஃப் முடிஞ்சு போச்சு. ஏமா 60 வருஷத்துக்கு மேற்பட்ட பாரம்பரியத்துல ஒரு வாரத்துல கேட்டு டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன ஆளு நீ, நல்லா இருப்பேன். அண்ணா நமஸ்காரம், நான் பேர் மாதவ மனோகரன், திருச்சி ஆதிவாசி சமாஜ தலைவர் தான். அண்ணா அந்த அவர் எத்தனை மனிதர்களை உயர்த்தினார், என்ன மதிப்புகளை விட்டு சென்றார் என்பதையும் பார்க்க வேண்டும். அந்த வகையில் ஜிஆர்டி ஆனந்த பத்மநாபன் அண்ணா அவர்கள் ஒரு தொழிலதிபர் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை பாடம். அவருடைய வெற்றியின் முதல் காரணம் அவருடைய தந்தை. அப்பா காட்டிய பாதை, நேர்மை, ஒழுக்கம் என்றும் அவரது வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. இன்று கோடிக்கணக்கான வியாபாரம் செய்தாலும் வீட்டை விட்டு கிளம்பும் முன் அப்பா அம்மாவின் கால்களில் விழுந்து ஆசி வாங்குவது அவரது பழக்கமாகவே இருக்கிறது. அவருடைய வெற்றியில் கன்சிஸ்டன்சி, பேஷன், ஹியூமிலிட்டி இந்த மூன்றையும் தெளிவாக பார்க்க முடியும். நேற்று எப்படி உழைத்தாரோ இன்றும் அப்படியே உழைக்கிறார். தொழிலை வெறும் வேலையாக பார்க்காமல் தன் உயிராக பார்க்கிறார். அதே நேரத்தில் இந்த வெற்றியை தனக்கானதாக மட்டும் சொல்லிக் கொள்ளாமல் தன் தந்தை, தம்பி ராதாகிருஷ்ணன், தன் குழு, வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய வெற்றியாகவும் சொல்கிறார். இதுதான் அவரது பணிவு. எந்த துறையாக இருந்தாலும் தரம், நேர்மை, நம்பிக்கை இந்த மூன்றிலும் சமரசமே இல்லை. இவர் ஆஸ்தியை மட்டும் வாரிசாக பெறவில்லை, தன் தந்தையின் குணத்தையும் வாரிசாக பெற்றிருக்கிறார். பணம் சம்பாதித்தவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் பணத்தோடு பெயரையும் பாசத்தையும் நம்பிக்கையையும் சம்பாதித்தவர்கள் வெகு சிலரே. அந்த சிலரில் ஒருவர் ஜிஆர்டி ஆனந்த பத்மநாபன் அண்ணா அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம் சமுதாயம் பெற்றிருப்பது நிச்சயமாக நமது பாக்கியம். இப்படி லேப்டாப் எடுத்துட்டா இப்படி ஃபர்ஸ்ட் லோகரா Thank you for the thought. எங்க அப்பா அம்மா கிடையாது, but the message is correct. First of all, thanks for all your blessings, thanks for all your wishes. ஆசீர்வாதம் பண்றது வயசு தேவையில்லை, மனசு தான் வேணும். ஜிஆர்டிக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, கண்டிப்பா இன்னும் 10 லட்சம் பேர் வேலை. பட் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட், இவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஒரு மாநாடு பண்ணியிருக்காங்க. நீங்களாம் வேரியஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ டைம், இவ்வளோ எக்ஸிக்யூட்டிவ் டைம், இப்போ என்னோட டைம் வந்து 1 day, அவரோட டைம் 1 day, இங்க நிர்வாகம் பண்ண ஒரு டைம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஹியூமன் டேஸ் இதுல போயிருக்கு. ஏதாவது சாதிச்சுட்டு வாங்க, அதை விட பெட்டர் தேங்க்ஸ் கை தட்டு கிடையாது. ஆனா ஒரே நிமிஷம் அண்ணன் சொன்னாரு, நம்ம வந்து ரிலிஜன், காஸ்ட் தாண்டி ஒரு நேஷனல் லெவல்ல பேசணும் அப்படின்னா அந்த மெயின்ல இருக்கணும். இது வந்து நேஷனல் ப்ரோக்ராம் தான் நான் ட்ரீட் பண்றேன்னா. ஸோ நான் எப்பவுமே வந்து எங்க போனாலும் ஐ வில் சே ஐ எம் ப்ரௌட் இந்தியன், பி நேஷனலிஸ்ட். ஜஸ்ட் இட்ஸ் நாட் அ பயஸ்ட் ஈவென்ட், இட்ஸ் அ பேஸ்ட் ஈவென்ட். கண்டிப்பா வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து வெரி சூன் இட் வில் கோ ஸ்டேட் நேஷன். தேங்க்யூ. அண்ணே சொன்னாரு ஏஐல பண்ண வீடியோன்னு. ஆனா ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா,
உங்களோட அன்பிலீவபிள் இன்டெலிஜென்ஸுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் துணையா இருக்கு. இல்ல, அது ஒரு நல்ல பஞ்சு, நல்லா கை தட்டிருக்கலாம், வருத்தப்பட மாட்டேன், பரவாயில்ல. தேங்க்யூ. மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் அன்பண்ணன் ஜிஆர்டி ஆனந்த் அவர்களுக்காக. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உலகத்துல யாரும் எனக்கு கொடுத்தது இல்லை. என்னை கட்டி பிடிச்சிட்டு நீங்களும் ரஜினிகாந்த் மாதிரி வாங்கிட்டு போயிருக்காரு அந்த மனுஷன். தொடர்ந்து கலாய்க்கிற வேலையை வச்சிருக்காரு அண்ணன். என்ன அன்பா தான் சொல்லியிருக்காரு. அடுத்ததா ரொம்ப அருமையான